நடிகர் அஜித்குமார் அடுத்த படத்துல எப்போ நடிப்பாரு, அந்த படங்கள்லாம் எப்போ வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்துடுச்சு. அதாவது 1 இல்ல, 2 இல்ல, 3 படங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இத கேள்விப்பட்ட ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஜாலி ஆயிட்டாங்க. ஏன்னா, அவருடைய ஒரு படம் வந்தாலே போதும், சீக்கிரம் படத்தை எடுத்து முடிங்கப்பா அப்படின்னு தான் அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து ஆவலா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ட்ரீட் கொடுக்கக்கூடிய வகையில 3 படத்த பத்தின அப்டேட் வந்திருக்கு. சோ அத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய நடிப்புல கடைசியா 2025ல தான் அவருடைய திரைப்படம் வந்து வெளியாச்சு. அந்த திரைப்படம் வந்து குட் பேட் அக்லி. இந்த திரைப்படம் வந்து அவருடைய சினிமா வாழ்க்கையில ஒரு அதிக வசூல் செஞ்ச படமா மாறி இருந்துச்சு. இந்த படம் வந்து எதிர்பார்ப்ப வந்து ஓரளவுக்கு பூர்த்தி செஞ்சிருந்துச்சு. ரசிகர்களுக்குமே பிடிச்சமான படமா இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனுமே வேற லெவல்ல நடத்தி இருந்துச்சு. சோ இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியுமே ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல தான் நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து நடிக்க போறதா தகவல் வெளியாச்சு. ஆனா கொஞ்ச நாள் நடிப்புல இருந்து ஓய்வெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் அவர்கள் வந்து நடிச்சிருந்தார். ஏன்னா அவர் கார் ரேஸ்ல ரொம்பவே பிஸியா இருந்தாரு. சோ அதனால படங்கள் பத்தின அப்டேட் வரவே இல்லை. கார் ரேஸ் வந்து சொந்தமா ஒரு அணியை தொடங்கினதுக்கு அப்புறமா தொடர்ந்து போட்டிகள்ல வந்து கலந்துட்டு இருந்தாங்க. நிறைய போட்டிகள், அதாவது வெளிநாடுகள்ல நடந்த நிறைய கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து பதக்கங்களை குவிச்சிட்டு இருந்தாரு. அதாவது இந்தியாவுக்கு பெருமைகளை தேடி தந்துட்டு இருந்தாரு. சோ இந்த விதத்துல அவருடைய அடுத்த படம் எப்போ வெளியாகும், எப்போ ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருந்தாங்க. இதுக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனை போச்சு. என்னன்னா, தயாரிப்பாளர்கள் வந்து முன்வர மாட்டாங்க. அஜித்குமார் அவருடைய கேட்கக்கூடிய சம்பளத்துக்கு வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கம்மியா சொல்றாங்க, இவங்க அதிகமா சொல்றாங்க அப்படின்ற பேச்சுகள் வந்து போச்சு. கடைசியா புதுசா இவரே தயாரிப்பாளரா களமிறங்க போறாங்க, இவங்களே இந்த படத்தை தயாரிக்க போறாங்க அப்படின்ற தகவலுமே வெளியாச்சு. இதுல நடிகர் அஜித்குமார் அவருடைய மனைவி ஷாலினி அவர்களுமே தயாரிப்புல வந்து அவருடைய ஒரு பங்கை வந்து வெளிப்படுத்த போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலுமே வெளியாச்சு. ஸோ இதை கேட்ட ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆனாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தை பத்தின அப்டேட் அடுத்த மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜூலை மாசத்துல சொல்லியிருந்தாங்க. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, அடுத்த மாதம் இந்த படத்தை பத்தின அப்டேட் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எதிர்நோக்கி தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தக்கூடிய இந்த சூழல்ல ஒரு படத்தை பத்தி மட்டுமே இல்லாம 3 படத்தை பத்தின அப்டேட் வந்து வெளியாகி இருக்கு. என்னன்னா 3 படங்களும் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எப்போ வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வந்து திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. எஸ், ஃபைனலா AK-64 படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இயக்க போறாங்க. சோ இந்த படத்தை வந்து இந்த மாதம் இறுதியில வந்து தொடங்கி டிசம்பர் மாதத்துக்குள்ள வந்து முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்களாம். சோ ஃபைனலா இந்த படம் வந்து 2027ல திரையில எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு வருட கேப் ஆயிடுச்சு. சோ சீக்கிரம் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. ஏன்னா அவரை திரையில பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு அத்தனை பேர் வந்து வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா எப்போதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, தயவு செஞ்சு சீக்கிரமா எடுங்க. எல்லாரோட கோரிக்கையுமே என்னவா இருக்குதுன்னா, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்தையாவது திரையில விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ இந்த AK-64 படத்தோட அப்டேட் வந்து சீக்கிரமா வெளியாயிடும். அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற அப்டேட் வந்து வெளியாகிடும். இந்த மாதம் இறுதியில அப்படின்ற தொடங்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகளை வந்து முடிக்கிறதுக்காகவும் படக்குழுவினர் வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மங்காத்தா திரைப்படம் வந்து அஜித்குமார் அவர்களுடைய திரை வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்ச ஒரு திரைப்படம். இந்த படத்தை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த படத்துல வந்து அவ்வளோ ஒரு மாசா நடிச்சிருப்பாரு. அதாவது அஜித்குமார் அவர்கள் வந்து இந்த ஒரு படத்துல வந்து ரொம்பவே மிரட்டி இருப்பாரு. அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்பா, நம்ம ஆளா அப்படி நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். மங்காத்தா திரைப்படம் வந்து எல்லாருடைய ஃபேவரட் லிஸ்ட்லயும் கண்டிப்பா இருக்கும். குறிப்பா அஜித்குமார் அவர்களுடைய தீவிர ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு பிடிச்சமான படமா இருக்கும். இதுல வந்து அஜித்குமார் அவர்கள் அவ்வளவு மாசா இருப்பாரு. சோ இந்த திரைப்படத்தோட 2ஆம் பாகம் தான் மறுபடியும் வந்து எடுக்க போறாங்க. எஸ், ஜனவரி 2027ல வந்து இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகளை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. வெங்கட் பிரபு இயக்கத்துல மங்காத்தா 2 திரைப்படம் வந்து அடுத்த வருடம் முதல் மாதத்திலே வந்து படப்பிடிப்பு பணிகளை தொடங்குறதுக்கு வந்து திட்டமிட்டிருக்காங்க. அதாவது இந்த படங்கள் ஃபர்ஸ்ட் வந்து AK-64 படத்தோட படப்பிடிப்பு பணிகள் வந்து டிசம்பர்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியாவே மங்காத்தா 2 திரைப்படத்துக்கான படப்பிடிப்பு பணிகளை வந்து தொடங்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதுக்கப்புறமா AK-66 படத்தை வந்து சிறுத்தை சிவா அவர்கள் இயக்க போறதா வந்து தகவல் வெளியாகி இருந்துச்சு. சோ இந்த படத்தையுமே 2027லேயே தொடங்க போறாங்களாம். அதாவது படப்பிடிப்பு பணிகளை கோடை காலத்துல வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு, அதாவது படப்பிடிப்பு பணிகளை தொடங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அடுத்தடுத்து 3 படங்கள் வந்து இப்போ அஜித்குமார் அவருடைய கைகள்ல இருக்கு.
ஸோ ஒவ்வொரு படமும் முடியக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே புதிய படத்துக்கான அந்த படப்பிடிப்பு பணிகளுமே தொடங்க போறாங்க அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு தகவல்கள் தான் வெளியாகிருக்கு. ஏன்னா ஒரு படம் வந்தாலே போதும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு அடுத்து 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 3 படங்கள் வந்து வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கு. ஒரு படம் முடிஞ்ச உடனே இன்னொரு படத்தை எடுக்கிறாங்க. ஸோ இன்னொரு படம் முடிஞ்ச உடனேயே அடுத்து இன்னொரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால ட்ரிபிள் ட்ரீட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படங்கள் வந்து சீக்கிரம் திரையில பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கிறாங்க. ஏன்னா மங்காத்தா 2 வேற எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி கதைக்களத்துல வரப்போகுது, எந்த அளவுக்கு மிரட்டல் விட போறாரு நம்மளுடைய அஜித்குமார் அவர்கள், எப்படி மாசா இருக்க போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருக்காங்க. ஏன்னா அவருடைய சினிமா வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய சோதனைகளை சந்திச்சிருக்காரு. ஸோ வந்து இவர் ரசிகர்களை பயன்படுத்திக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோக்கள்ல பேசிட்டோம். ஸோ இதன் மூலமாவே நிறைய ஃபேன்ஸ் வந்து இவருக்கு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நடிப்பு எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்துறாரோ அதே மாதிரி குடும்பத்து மேல வந்து அவ்வளவு அக்கறையா இருக்காரு. குடும்பத்தை வந்து தனி கவனம் செலுத்தி வந்து பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தனக்கு பிடிச்ச கார் ரேஸ், பைக் ரேஸ்ல வந்து அவ்வளோ சந்தோஷமா கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கு பெருமைகளை தேடி தந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்ட நம்மளுடைய அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து அவர் வந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் திரையில பார்த்து ரசிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட தான் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு படம் வந்தாலே போதும்பா, வருஷத்துக்கு ஒன்னாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை என்ஜாய் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்துல அடுத்தடுத்து படங்கள் வந்து வெளியாக போகுது. ஏன்னா அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் ஒரு முன்னணி ஹீரோவை ஜொலிக்க வந்தாரு. ஸோ இடையில கொஞ்சம் அவருக்கான கஷ்டங்கள் வந்தா கூட அடுத்தடுத்து மீண்டு இன்னைக்கு வரைக்குமே எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான மனிதரா, பிடிச்சமான ஒரு மாஸ் ஹீரோவா வளம் வந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு டைம்லலாம் தல அஜித், கடவுளே அஜித் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா ரசிகர்கள்கிட்ட அவர் வேண்டுகோள் வச்ச விஷயம் வந்து எனக்கு தேவையில்லாம ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி என்னை கூப்பிடாதீங்க, அது வந்து மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ரசிகர்கள் வந்து அதை தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 3 படங்கள் அடுத்தடுத்து வர இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அஜித்குமார் அவர்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும், அவர் நடிச்ச திரைப்படங்களை எனக்கு இந்த படம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்ன படம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.